குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசி. அதில் அமைந்துள்ள பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 3. நல்லன எல்லாம் தரும் வாயுவினை நோக்கி உளமாண்ட வயனாவாய் ஆயுவினை நோக்கி உளவாழ்க்கை அதுவே போல் தீய வினை நோக்கும் இயல் சிந்தனையும் இல்லாத தூயவனை நோக்கி உல துப்புரவும் எல்லாம். வயம் அப்படின்னா வலிமை, நாவாய் அப்படின்னா மரக்கலம், தூயவன் அப்படின்னா புனிதன், துப்புரவு அப்படின்னா நன்மை, வாயு அப்படின்னா காற்று. பாய்மரக்கலம் பெரியது வலியதுதான் என்றாலும் அது கடலில் காற்று வீசும் திசை நோக்கிதான் செல்லும். வாழ்க்கையும் பிறவித்தோறும் தொடரும் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்பவே அமையும். எனவே நல்லற சிந்தையுடன் சொல்லாலும் செயலாலும் மனதாலும் மற்றவர்க்கு தீங்கு நினைக்காத நல்ல சிந்தனையாளன் புனிதன் புத்த தேவனை நினைக்க நலமெல்லாம் தானே வரும். பாடல் 4. மெய்த்தவம் போற்றல் உடை நீக்குதல் பொடித்துகள் மெய் பூசல் கூர்த்த பணி ஆற்றுதல் குளித்து அழலுள் நிற்றல் சார்த்தர் இடு பிச்சையர் சடை தலைவர் ஆதல் வார்த்தை இவை செய்தவம் மடிந்து ஒழுகல் என்றான். போற்றல் அப்படின்னா போர்த்தி கொள்ளுதல், பொடித்துகள் அப்படின்னா சாம்பல், மெய் அப்படின்னா உடம்பு, கூர்த்த அப்படின்னா மிகுந்த, பனி அப்படின்னா குளிர், அழல் அப்படின்னா நெருப்பு, சார்த்தல் அப்படின்னா இல்லறத்தில் இருப்போர், மடிந்து அப்படின்னா விலக்கி. உண்மை தவம் என்பது புறவேடம் அல்ல, மனம் மொழி மெய்யால் பொய்யாது ஒழுகல் ஆகும். உண்மை தவம் உயர்ந்த அறம். உடம்பு முழுவதையும் காவி துணியால் போர்த்தி கொண்டு இருப்பதோ அல்லது முற்றாக உடை முழுவதையும் நீக்கிவிட்டு நிர்வாணமாய் திரிவதோ, சாம்பல் பொடியை திருநீற்றை பூசிக்கொள்ளுவதோ, வருத்தும் கொடிய பனி குளிர் மழை வெப்பம் இவற்றை தாங்கிக் கொண்டு இல்லறத்தார் இடும் பிச்சையையே உணவாக கொண்டு சடைமுடி வளர்த்து கொண்டு திரிவதோ உண்மையான தவ ஒழுக்கம் ஆகாது என்பது புத்தர் பிரான் வாக்கு.